வணக்கம் சினிமா வியூவர்ஸ். உலக நாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் 1996 ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டான படம் தான் இந்தியன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இந்தியன் 2 தான் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட பூஜை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. ஆனால் கமல்ஹாசன் அவரோட பாலிடிக்ஸ் சைடில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறது, பாலிடிக்ஸ் லீடர்ஸை மீட் பண்ணுறதுன்னு அவரோட பாலிடிக்ஸ் சைடில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் ப்ராப்பராக தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழும்புது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜான்வரி தான் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்தியன் 2 படத்தோட பூஜை அப்போ கமல்ஹாசன் இந்தியன் தாத்தாவோட கெட்டப்பில் வந்திருந்தார். அண்ட் அதை வச்சு நிறைய பேர் பழைய இந்தியன் தாத்தா மாதிரி இல்லைப்பா, ஏதோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நம்புற மாதிரியே இல்லை, கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி பயங்கரமான கான்ட்ரவர்சிஸ்லாம் கிரியேட் ஆயிருந்தது. அண்ட் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பித்து இப்போ பாதியில் நிறுத்தியிருக்காங்களாம். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர் சங்கருக்கு அந்த இந்தியன் தாத்தா கெட்டப்பில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலை, பழைய மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை ரீவொர்க் பண்ண போறதா அந்த படத்தோட ஷூட்டிங்கை இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. மறுபடியும் இந்தியன் தாத்தாவோட மேக்கப் டெஸ்ட்லாம் பண்ணி ஃபிக்ஸ் ஆகி மறுபடியும் சங்கருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தாதான் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்க கருத்து என்ன? நீங்க நினைக்கிறீங்க கமல்ஹாசனோட இப்போ இருக்கிற இந்தியன் தாத்தா கெட்டப்புக்கும் முன்னாடி இருக்க இந்தியன் தாத்தா கெட்டப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பற்றின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்ன சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.